ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோயில் புளியோதரை வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போனோம்னா பார்த்திங்கன்னா அந்த புளியோதரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இவங்க என்னத்தான் போடுறாங்க, எப்படி தான் அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லி நம்மளே வந்து அவ்வளோ யோசிச்சிருக்கோம். ஆனால் வந்து நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகா, கருவேப்பிலை. மிளகா பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து கிள்ளி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு. நான் வந்து ஒரு 4-5 பேத்துக்கு சமைக்கிறேன், அதனால் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்குங்க. அந்த பூண்டு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் வந்து நல்லா கொஞ்சம் கிள்ளி நான் வந்து வச்சுருக்கிறேன். மசாலா வந்து அரைப்போம். கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்குங்க. சீரகம் 1 ஸ்பூன். மிளகு இல்லாமல் சீரகம் மட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. நான் வந்து கொத்தமல்லி வந்து நான் வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் வந்து பச்சை கடலை பருப்பு, இது 1 ஸ்பூன் எடுத்துக்குங்க. உளுந்தம்பருப்பு, இதுவும் 1 ஸ்பூன் எடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுக்கணும். வறுத்ததான் வந்து நல்ல ஒரு மசாலா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வறுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகா அடுப்பை பற்ற வச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப வறுத்துடக்கூடாது. நம்ம வறுக்கிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து புளியோதரை வந்து பயங்கர டேஸ்ட்டாக வரும். மிளகா வந்து நல்லா ஓரளவு சூடானா போதும், ரொம்ப வறுக்க வேணாம். புளி பாருங்கள், நான் ஊற வச்சுட்டேன். நான் சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து புளி வந்து நான் ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ சமைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து புளி ஊறிடுச்சு. இது ஊறிட்டுருக்கட்டும். பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நல்லா வறுத்துருச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. நம்ம இதை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து இது முன்னாடியே வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய அந்த மண், அந்த மண்ணோட கட்டியெல்லாம் அதில் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. இது வந்து ஒரு பொன்னரை வந்தாலே போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துருச்சு. நல்லா பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும். நம்ம வறுக்கிற பொருள் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது கொஞ்சமாக இருக்குன்றதுனால நான் வந்து உளுந்தம்பருப்பையும் சேர்த்து போட்டுக்கிறேன். ரெண்டும் வந்து ஒரே நேரத்தில் வந்து நல்லா வறுத்துரும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொன்னரமாக வறுத்தா போதும். எல்லாவோட மசாலாவுக்கும் அதோட வறுக்கிற தன்மை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் வந்து நம்ம கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளோட மசாலா வந்து பயங்கர டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா பொன்னரமாக வந்துருச்சு. தனியாக நம்ம எடுத்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் போட்டு நான் ஒட்டுக்க தான் அரைக்க போகிறேன், அதனால் வந்து எல்லாமே ஒரே இதில் கொட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சீரகம் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஓரளவு வறுத்தா போதும், அதிகமாக கருக விட்டுறாதீங்க. சீரகம் வந்து டக்குன்னு வந்து வறுப்பட்டுரும். ஏன்னா வந்து அந்த பாத்திரம் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குல்ல, அதனால வந்து நான் டக்குன்னு வந்து சீரகம் வந்து ஹீட் ஆயிரும். ஓகே, இந்த ஸ்டேஜ் வறுத்தாச்சு. நம்ம இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்களா, நம்ம இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு பாருங்கள். ஓகே, அடுப்பை எரிஞ்சிட்ருக்கு. நம்ம ரசம் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த மெயினாக அந்த புளிக்கரைசலுக்கு வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய் தான் பயங்கர டேஸ்ட்டை கொடுக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கும், கொஞ்சம் நம்ம நிறையா கொஞ்சம் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிங்க.
எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நான் வந்து முன்னாடியே வந்து பாருங்கள், கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். நான் வந்து வெந்தயம் வெந்தயம் போட்டு நான் வறுக்கிறத வந்து நான் மறந்துட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து வெந்தயம் வந்து நம்ம தனியாக வந்து நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். புளிக்கரைசலுக்கு வெந்தயம் தான் மெயினான ஒன்று. நான் மறந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா சொல்லி தான் அப்புறம் நான் ஓகே போடலான்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், வெந்தயம் வறுத்துட்ருக்கு. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். வெந்தயம் நிறைய போட்டால் அந்த கசப்பு தன்மையை வந்து ஏற்படுத்தும். அதனால் வந்து நம்ம ஓரளவு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு போட்டு நம்ம 1 ஸ்பூன் போட்டு நம்ம வறுத்தோம்னா அதுவும் தனி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கடுகு வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பொடியாக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பூண்டையும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய், கருவேப்பிலை நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா தாளித்து விட்டுறலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை நம்ம வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம். புளியில் பார்த்திங்கன்னா நிறைய ஓடு, நிறைய மண் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே வடிகட்டி வச்சுட்டேன். அதை இப்போ 2வது டைம் வடிகட்டுறோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். ரசம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற புளி வந்து கொஞ்சம் வந்து வாங்கி 6 மாதம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அது கருப்புத்தன்மை ஏற்பட்டுருச்சு. அதனால் வந்து மஞ்சத்தூள் வந்து நான் கொஞ்சம் எச்சாவே போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து ரசம் கொதிச்சிட்ருக்கட்டும். அப்புறம் வந்து வெல்லம், ஒரு பிஞ்சு வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம அரைச்சி வச்சோம்னா அந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து குக்காக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு மேலே. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ திக்னஸாக இருக்குது. இவ்வளோ திக்னஸ் காரணம் நம்ம போட்ட அந்த பொடி தான். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி சூப்பராக செய்யலாங்க. நாங்கள் செஞ்சது சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வடித்து நல்லா உணர வச்சுருக்கேன். சோறு வந்து இந்த மாதிரி உதிரியாக வரணுன்னா சோறு வந்து வெந்துட்டுருக்கப்பயே கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டோம்னா வந்து சோறு வந்து இந்த மாதிரி உதிரியாக வருங்க. இங்கே பாருங்கள், சோறு நல்லா ரசம் ஊற்றி நல்லா கிளறியாச்சு. ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கோயிலில் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்